ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு லாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் தனியாக ரொம்ப லாங்காக அரௌண்ட் ஒரு 480 கிலோமீட்டர்ஸ். ஸோ இங்கே நம்ம சேனல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகிறோம். ஸோ எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலில் மேபி பார்த்துருப்பீங்க. ஸோ தம்ப்நெயிலில் போடுறேன்னா இல்லையா வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது தான் எனக்கே தெரியும். ஸோ ஒரு சர்ப்ரைஸான ஒரு vlogல வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி பேசக்கூடாது. ஏன்னா ஒரு வன்மம் இருக்காங்க இருங்க. அருண் கைஸ், இந்த ஒரு விஷயத்துக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வெயிட் பண்ணியிருக்கேன். அதாவது 3 இயர்ஸ் மேலேயே சொல்லலாம். எனக்கு வேணால் வந்து அது மேலே அவ்வளோ க்ரேஸ் கைஸ். அண்ட் நிறைய சுச்சுவேஷன்ஸ் அண்ட் நிறைய காரணங்களால் வந்து தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் ரொம்ப நாள் ஆசை கைஸ். எப்படியோ வந்து அதை வாங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ சேனலுக்கு யாராவது சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோஸ் ரெகுலராக வரும். அப்படி வரலனாலும் MO27 அதுக்காக தான் சேனல் நேம் இவ்வளோ சின்னதாக வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து சேனலில் வந்து வீடியோஸ் வரலன்னா கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீடியோஸ் வரலன்னு புலம்பிகிட்டு இருக்கீங்க. புலம்பிட்டு இல்லை. ஸோ ஏதோ ஒரு இதில் கேட்குறீங்க. இல்லைனா நீங்கள் வீடியோ பார்க்காம, அதாவது ஆக்சுவலாக வீடியோ வந்திருக்கும், அதை பார்க்காம ஸ்கிப் பண்ணிருப்பீங்க. அதனால தான் வீடியோ சஜஷனாக இருக்காது. ஸோ இனிமேல் வந்து வர vlogல வந்து நல்ல கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அதையும் சொல்ல மறந்துட்டேன். ஸோ கம் டு த vlog. ஸோ vlog உள்ள போகலாம் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன்னா வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் வந்து சோலோவாக ட்ராவல் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கேன், எங்கள் பேரண்ட்ஸ் கூட, இல்லைனா யாராவது ரிலேட்டிவ் தனியாக இது வரையும் நான் எங்கேயும் இவ்வளோ லாங்காக போனதே கிடையாது. ஒரு விதமான பயமும் இருக்குது. சரி, அதே சமயத்தில் வந்துட்டு ஜாலியாகவும் இருக்குது. எப்படின்னா ஒரு லவ் பண்ணும்போது, ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அது ஜாலியாகவும் இருக்கும் கைஸ். அந்த மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ ட்ராவல் பண்ணதுனால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. மேபி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து சொல்கிறேன் என்னென்ன நல்ல விஷயங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால இருக்குன்ட்டு. ஆனால் இந்த ட்ரெயின் டிக்கெட் மேட்டர் தான் கைஸ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆகுது. பரவாயில்ல, ஏசி இருக்குது, லைட் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஏற்கனவே இந்த வீடியோ பேசிட்டேன். இங்கே லைட் இருக்குது, அந்த மாதிரி லைட்டு போடுறதுனால அந்த மூஞ்சி கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. இப்படி நம்ம ஃபியூச்சர் மாதிரி பிரைட்டாக இருக்கும். ஆரம்பமே அற்புதமாக நிறைய ஆக்சுவலாக அது சொதப்பல் வந்து என் மேலே தான் இருக்குது. ட்ரெயின் டிக்கெட் இஸ் நாட் கன்ஃபார்ம்டு, நான் வந்து கேன்சல்டுன்னு நினச்சிட்டேன். வந்து அந்த பதட்டத்தில் மறந்துட்டேன் கைஸ். பதட்டத்தில் ஏதோ ஆகிடுச்சு. ஆக்சுவலி எதுவும் இல்லை. டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு இப்போ கரெக்டாக வந்துட்டு 10 o'clock. நம்ம வந்து 9:30க்கு பஸ் வந்து கரெக்டாக வந்து வரத்துக்கு 10 நிமிஷம் முன்னாடியே சீக்கிரமாக வந்துட்டாங்க. அது இல்லாமல் வந்து ஆனால் 9:30க்கு ஷார்ப்பாக எடுத்தாங்க கைஸ். 9:32 அதான் 2 minutes தான் நிற்போம் பஸ் எல்லாம் ஸ்டாப்பிங்னா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் வீட்டாண்டேருந்து ஒரு 500 மீட்டர்லேயே வந்து ஸ்டாப்பிங் இருந்திருக்கு. ஆனால் அவங்க ஆன் போர்டிங்கில் காட்டல. சரி, நானும் ஓகே விட்டுட்டேன். வந்து போய் ஏறிட்டோம். அது ஏறும் போது வேத்துலாம் போகுது கைஸ். ஒரு சைடு பயம் வந்தாலும் ஒரு சைடு ஜாலியாகவும் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுன்ட்டு எனக்கு தெரியாது. வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ எந்த விஷயத்துக்காக தான் போகிறேன்ட்டு வந்து கொஞ்சம் சொல்லணும்னு தோணுது. பட் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில நல்ல உள்ளவங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்களே, அவங்களுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே சஸ்பென்ஸ் ஆகிட்டுன்னு போகலாம். ரொம்ப நாள் ஆசை, 3 வருஷ கனவு. 3 வருஷ கனவுன்றது சில பேருக்கு இது நடாயதில் எப்படி இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு அது பெரிய விஷயம் தான் கைஸ். மேபி நிறைய பேருக்கு பெரிய விஷயமா இருக்கலாம், சில பேருக்கு சிம்பிள் விஷயமா இருக்கலாம். டிபெண்ட் அப்பான் தேர் மைண்ட் செட். நன்றி, வணக்கம். ஸோ தூக்கம் வரும்போது ஒரு அப்டேட் பண்ணிட்டு தூங்கிடுறேன். எத்தனை மணிக்கு போகிறேன் எத்தனை இருக்குது. கைஸ் அது பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜர் போட்டு இருக்குது. அங்கே சார்ஜர் போட்டு கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்தாச்சு கைஸ் கோயம்புத்தூருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 6:30. ஸோ நம்ம கரெக்டாக ஷாப் முன்னாடி தான் இருக்கோம். ஆனால் ஷாப் திறக்கிறதுக்கு வந்து 4 hour இருக்குது கைஸ். 4 hour என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு உற்சாக வருது கைஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கை தேடி போயிட்டு நான் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ஹோட்டலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெட்ரோல் பங்காக இருந்தாலும் சரி, ரெஸ்ட் ரூம்ஸை வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஹோட்டல்ஸ் எல்லா ஹோட்டல்லையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃப்ரீயாக தரணும். தெரிஞ்சுக்கோங்க கைஸ். இது வந்து நிறைய பேருக்கு தெரியல, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் எது சொல்லுவாங்களா, வெல்த். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த், ஓகேவா? ஸோ கைஸ் பெட்ரோல் பங்க் மேப்பில் போட்டு அது ஒரு பெட்ரோல் பங்க் கண்ணிலே தெரிச்சு. ஸோ அப்படியே அங்கே போயிட்டு ஒரு ரிச்சாக போயிட்டு நம்ம என்ன வாங்க வந்தோன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்சால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்குறேன் எப்படின்ட்டு பார்க்கலாம் எப்படின்ட்டு. கைஸ் டைம் வந்து அரௌண்ட் எத்தனை மணி? 8:20 ஆகுது கைஸ். ஒரு விஷயம் கேப் வச்சுக்கிறேன். ஸோ கைஸ் 8:20 ஆகுது. இந்த மாதிரி அதாவது நான் ஒரு நோட் பண்ண ஒரு விஷயத்த சொல்கிறேன்.
அதாவது கோயம்புத்தூரில் பொறுத்தளவில் நான் பார்த்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் சுற்றின அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் ஹாஸ்டல் ரொம்ப நிறைய இருக்குது கைஸ். வாலிபர்களே பொண்ணு தேடிக்கொண்டிருக்கீங்களா, கோயம்புத்தூருக்கு வாங்க, மகிழ்ச்சியுடன் போங்க. சும்மா ஒரு காமெடி தான் சொன்னேன். சும்மா நான் வந்து அப்படியே பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அதுவும் விதவிதமாக இருக்குது. லக்ஸரி ஒரு லேடிஸ் ஹாஸ்டல், ப்ரீமியம் லேடிஸ் ஹாஸ்டல், கூட ஏதோ பேர் பார்த்தேன் கைஸ். நிறைய பேரில் விதவிதமாக இருக்குது கைஸ். இது வேறு எங்கன்னா இருக்கா பார்க்குறேன். அண்ட் ஹோட்டல்ஸும் நிறைய இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறதுனால நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்க, இது நல்லா இருக்குது. என் மூஞ்சி பார்த்தீங்களா ஷைனியாக இருக்குது இன்றைக்கி. என்னென்னு தெரியல, அழகாக இருக்குங்க கைஸ். என்னடா காமெடி பண்ணுறேன்னு பார்க்காதீங்க, எனக்கு என்னமோ அப்படி தோணுது. இந்த ஹேர்ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது, மற்றபடி நான் அழகாக இருக்குல்ல கைஸ். அழகாக இருக்கவங்க நினைக்கிறவங்க பிளாக் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்டில் யூஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் வண்ணத்தை கக்க போகிறீங்க தெரில. ஆக்சுவலாக ஷாப் வந்து 10 o'clock தான் ஓப்பன்ன்றதுனால நான் வந்து இங்கே ஒரு மியூசியம் இருக்குது கைஸ், அந்த மியூசியம் போகலான்னு இருக்கேன். ஸோ இங்கேருந்து 7 kilometers. ஆக்சுவலாக காலைல டெய்லி வாக்கிங் போவேன், இருந்தாலும் மனுஷக்குள்ள சோம்பேறித்தனமாக இருக்குதா, சரி நடந்து போகலாமா. என்ன நடந்து போயிட்டுனா கேமராவில் வேறு கேரி பண்ணிட்டு போகிறோமா, கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் கேமரா கேரி பண்ணிட்டு போகிறதுனால தூங்கக்கூடாது. அதனால் இப்போ நம்ம நடந்து போனால் எனர்ஜி வேஸ்ட் ஆகிடும், கண்டிப்பாக தூக்கம் வரும். பசிக்குது வேறு, சாப்பிட்ணும் போயிட்டு. காலை உணவு ஒன்றும் சாப்பிட்டு முடிக்கவில்லை, ஸோ அதை வேறு போய் முடிக்கணும். ஸோ முடிச்சுட்டு ஆகணும். அண்ட் பார்த்தீங்கன்னா கைஸ், வெல் டெவலப்டு சிட்டி கைஸ். இது நம்ம வந்து எப்படி சொல்கிறது, சென்னைக்கு இன்றைக்கி அருகாமைன்ற மாதிரி இருக்குது கைஸ். சென்னைக்கு இன்றைக்கி அருகாமையில் கூட இல்லை. பெரிய பெரிய கார், ரேஸ் கார்லாம் போகும் பார்த்தீங்களா, இந்த தரையில் கூட ஸ்பீட் பிரேக் இருந்தால் தட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கார்லாம் போகுது கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையை மிஞ்சிடும் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது கைஸ். என்னதான் இருந்தாலும் சென்னை தான் பார்க்கலாம். நான் பார்த்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல சென்னை மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் சென்னையோட நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் உங்களுக்கு. சுத்தமாக இருக்குது கைஸ் ரோடுலாம். இப்போ தான் சொன்னேன், இந்த சைடு ரோடு சுத்தமாக இருக்குது, குப்பையாக இருக்குது இந்த சைடு. பரவாயில்ல கைஸ், வேறு என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் பண்ணலாம். அதே மாதிரி பில்டிங் எல்லாமே பெருசாக இருக்குது கைஸ் கோயம்புத்தூரில். கோயம்புத்தூரில் இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வராத தப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏ கைஸ், ஸோ பஸ்ஸில் ஏறி வரும்போது வீடியோ எடுக்க வந்துட்டேன் கைஸ். ஸோ 8 ரூபா டிக்கெட்டு, ரேபிடோவில் போட்டால் 30 ரூபா இருந்தது கைஸ். அந்த 30 ரூபா இருந்தால் 2 கைஸ். அங்கே கூட காரு போகுது, உங்களுக்கு தெரியுமா தெரியல, நமக்கு காரே தெரியல கைஸ். ஆடி கைஸ், ஆடி சொன்ன மாதிரி கைஸ். இந்த கோபி அண்ணா சொன்னார் பார்த்தீங்களா, நீ அண்ணா கோபிநாத், அவர் கூட சொல்லியிருப்பார், கோயம்புத்தூரில் யாரை கேட்டாலும் காசு இல்லைன்னு. ஆனால் எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய காராக போகணுங்களே, அது உண்மை கைஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிளைமேட் தான் கைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சில்லுன்னு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்துடுங்க கைஸ். நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. பார்க்கலாம், வெயில் வெயில் ஒரு டைமாக வெயில் அடிக்கும். அப்போ எப்படி இருக்குது கிளைமேட் தெரில. இப்போ இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும். ஏன்னா நம்ம பஸ் ஏறின பஸ்ஸில் வந்து நமக்கு தெரியாது எந்த பஸ்ஸில் போகணும், எதில் போகணும். ஏறணும், ஒரு பஸ்ஸில் ஏறி போக வேண்டியதான் போகணும். இங்கேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இருக்குது அந்த மியூசியம். அதுக்குள்ளே வந்து நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிக்கணும் கைஸ். ஏன்னா வந்து சோறு முக்கியம். சோறு இருந்தால்தான் எனர்ஜி இருக்கும், எனர்ஜி இருந்தால் தான் எது வேணும் இருந்தாலும் பண்ண முடியும் கைஸ். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு போகிற வழியில் எதனா ஒரு ஹோட்டலில் இருந்தோன்னா வந்து சோறை வந்து சாப்பாடு, சோறுன்னா கூட வச்சுப்பீங்க நீங்கள் நிறைய பேர். சாப்பாடை வந்து நம்ம வந்து இன்டேக் பண்ணிப்போம், எடுத்துப்போம். அதுக்கப்புறம் எனர்ஜியோட திருப்பி விலாக கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். அண்ட் கைஸ் ரியலி வந்து வெல் டெவலப்டு ஏரியா கைஸ் கோயம்புத்தூர். எப்படி சொல்கிறது, நம்ம வந்து அதாவது இந்த குட்டி சட்டிவிலையோ இது ஒன்று சொல்லுவாங்க கைஸ், அது டைலாக் வரல. குட்டி சட்டிவிலே சுற்றி வருவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் சுற்றி உள்ளே இருக்கக்கூடாது. நான் நினச்சிருந்தேன் சென்னை மட்டும் தான் வந்து அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆக்சுவலாக கோயம்புத்தூர் வெல் டெவலப்டு சிட்டி கைஸ். ஓகே, வேறு என்ன சொல்கிறது தெரியல. இதுங்க நம்ம போயிட்டு சாப்பிட்ற எந்த கடையில் போய் சாப்பிட்றோம் அதை மறக்காமல் வ்ளாக் எடுக்கும், அது வேறு ஒன்று இருக்குது கைஸ். நான் இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்பிக்கிறேன் கைஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கோயம்புத்தூர் உள்ளே போகல கைஸ். இது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் அவுட்டர் ஏரியா கைஸ். அவுட்டர் ஏரியாவே இந்த அளவுக்கு இருக்குன்னா உள்ள எவ்வளோ எப்படி இருக்கும்னு தெரில. ஆனால் நமக்கு அங்கே போக வேண்டிய வேலை கிடையாது கைஸ், அதான் ஒரு பிரச்சனை. மேபி ஐ திங்க் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிளம்பும் போதோன்னா பார்க்கலாம். ஐ திங்க் நம்ம வந்து நம்ம டெஸ்டினேஷன் போகிற வரைக்கும் அதோட vlog கண்டினியூ பண்ணுவோமான்னு தெரில. மேபி எதனா இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கிடச்சா கண்டினியூ பண்ணுவோம். ட்ரெயின் டிக்கெட் புக் போட்டிருக்கேன், 30% சான்சஸ்ன்னு போட்டிருக்காங்க. கிடைக்குதோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம், பார்த்துக்கலாம்.
கைஸ் ஹே கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மியூசியம் வந்தாச்சு. மியூசியம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது கைஸ். அவுட்டோர் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இரும்பு ஃபீல்டு. இப்போ என்னன்னா நான் வந்து சரி மியூசியம் இருக்குது, அதனால் நிறைய பக்கத்தில் எதனா சாப்பிட்ற கடைலாம் இருக்கும்னு நினச்சா சாப்பிட்ற கடை ஒன்று கூட இல்லை. சாப்பிட்டு வந்து மியூசியமில் போகலாமா இல்லை மியூசியமில் போயிட்டு சாப்பிட போகலாமான்ற ஒரு மைண்ட் செட் ஓடிட்டுருக்கு. ஸோ அதான் என்ன பண்ணலாம் யோசிச்சுருக்கேன். மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 9 o'clock ஓப்பன் போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து டைமிங் நமக்கு தெரில கைஸ் கரெக்டாக. அதனால் இப்போ யாரை போய் கேட்குறதுன்னு தெரில. இருங்க, அங்கே தான் என்ட்ரன்ஸ் கேட்வே அங்கே போட்டிருக்கு, வழி இருக்குது. ஸோ போய் பார்க்கலாம் எத்தனை மணி கேட்கலாம். இல்லை சாப்பிட்டு வந்துடலாமா, எனக்கு பசிக்குது கைஸ், வேறு சாப்பிட்டு வரணும்னு தோணுது. இருங்க யாருன்னா போய் கேட்டால் சொல்லுவாங்க, கேட்டு சொல்லலாம். நான் காட்டின போர்டு அங்கே வந்து ஒரு அங்கிள் பின்னாடி நின்றுட்டு இருந்தார். அதனால் வந்து பேச வரல கைஸ். பேச வரலன்னு இல்லை, அவர் கொஞ்சம் வியர்டாக இருந்தாரா. வியர்டாக ரொம்ப வியர்டாக நார்மல் பர்சன் மாதிரி தான் இருந்தார். எனக்கு வியர்டாக இருந்தது எடுக்கிறதுக்கு. ஸோ கைஸ் மேபி இல்லை கன்ஃபார்ம் வந்து மியூசியமில் வந்து வீடியோ எடுத்துக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த சார்ஜஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பரவாயில்ல, வந்துட்டோம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பார்த்துட்டு போயிடலாமே. ஒரு 175 ரூபா 300 போகலாம். 300 போகிற அளவுக்கு என் மனசு கேட்க மாட்டேது. ஒரு 100 சேவ் பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 175 கொடுத்து நான் வந்து இப்போ வந்து கார் மியூசியமும் அப்புறம் சயின்ஸ் மியூசியமும் வந்து பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ உள்ளே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் கைஸ். பேக்கேஜ் வைக்கிறதுக்கு ரூம் தருவாங்க, அதுக்கான சார்ஜஸ் தான். அதோட சார்ஜஸ் எவ்வளோ கேட்டு சொல்கிறேன். டாடா பை பை, லெட்ஸ் கோ இன்டு தி ரூம். சென்சார் கைஸ். ஒரு காமெடியான விஷயம் என்னென்னா, வீடியோ எடுத்து அலோவ் பண்ணுவாங்கன்னா, ஆனால் வ்ளாக் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்களா. வ்ளாக் பண்ணாத கைஸ் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் கைஸ். ஸோ ஏன்னா வந்து என்னை பொறுத்தளவு கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து வீடியோ எடுக்கிறது விடுறது பெரிய விஷயம் தான். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்ல. ஸோ கைஸ் என்ட்ரன்ஸே பங்கமாக இருக்குது. ஸோ அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்காங்க கைஸ். வ்ளாக் பண்ண அலோவ் இல்லையா. ஸோ நிறைய தியரிட்டிக்கல், அதாவது வீலை பற்றி இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இருங்க, நான் வந்து இந்த மாதிரி வ்ளாக் பண்ண நல்லா இருக்காது. இல்லை யாரும் இல்லை இதில் வந்து இந்த ஏஷியன் வீல். The wheel is the probably the most important mechanical invention of all time and it's back to the commercial கைஸ். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியல. 3,500 BC போட்டுருக்காங்க. You would be surprised to know that first wheel has been pottered wheel and it was not its power of transport between கைஸ். ஐ do not understand. ஆனால் வந்து ஒரு வெஹிக்கிள் ஆரம்பிக்கிறதுக்கு, அதாவது ஒரு வண்டி உருவாக்க அடித்தளம்ன்றது ஒரு வீல் தான் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ கைஸ் நீங்கள் வேறு என்ன பண்ணலாம் இருக்கு இதுபுறம் கைஸ். சக்கரம் எவ்வளோ பெரிய வீல் பாருங்க கைஸ். அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கைஸ் ஸ்டீமிங் சைக்கிள் நினைக்கிறேன். போர்டிங், ஸ்டீமிங், கேரேஜு, இதுக்கப்புறம் ஸோ ஒரு டிரான்சிஷன் கைஸ் இந்த இதில். ஸோ ஃபஸ்ட்டு வந்த வெஹிக்கிள் இருங்க, அதாவது
ஏஷியன் பீரியடில் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெஹிக்கல் கைஸ் ஏஷியன் பீரியடில். ஒரே ஒரு இது மாதிரி வீல் மாதிரி வச்சு அதில் த்ரெட் பண்ணியிருக்காங்க. ஒரு இது வந்து ஒரு பழைய காலத்து பெயிண்டிங்கில் வந்து எடுத்துருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லக்கேஜ் மட்டும் கேரி பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களே கேரி பண்ணி வந்து குதிரையை வச்சு போகிறாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு 1770 வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இதோ பாருங்க, இந்த புகை வண்டினால் மூவ் ஆகும் பார்த்தீங்களா, அதாவது ஒரு நெருப்பு வந்து ஆவியினால் வந்து மூவ் ஆகக்கூடிய ஒரு இது வண்டி. அதுக்கப்புறம் அப்படியே அப்டேட் ஆகிட்டே வருது. This is classic one. நம்ம வோல்க்ஸ்வாகன் எப்போதுலேருந்து இருக்குது பாருங்க, 1961 வந்து. ஸோ ஐ திங்க் இது வந்து உள்ளே இருக்கிற இதை காட்டணுன்றதுக்காக இப்படி வச்சுருக்காங்களா, இல்லை காரே இந்த மாடல் தானே எனக்கு தெரியல கைஸ் எப்படின்ட்டு. ஐ திங்க் உள்ளே அதை காட்டணுன்றதுக்காக தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது கைஸ். இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்குது. அந்த கார் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெச்சாக இருக்குது கைஸ், பாருங்களேன். இந்த கம்பெனி கார் பாருங்க கைஸ், இது பாருங்களேன், பொம்மை கார் மாதிரி இருக்குது. HSL நல்லாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம இது ஒரு கார் வரும் கைஸ், இதே இந்த கார் மாடல் மாதிரி ஒரு கார் இருக்குது நம்ம ஊரில் கூட. அது பேர் மறந்து போச்சு கைஸ், பேர் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இது பாருங்க கைஸ், கார் ஜாக்கி வைக்கிறதுக்கு இடம், ஜாக்கிக்கு ஒரு கவர்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல கைஸ். நேம் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த கார் பேர் அம்பாஸ்டர் கரெக்டா? யோசனையே இருந்து பண்ணிட்டேன். ஸோ கைஸ் இது வந்து 2004 வந்த கார் கைஸ், 2004 வந்த காரு. ஸோ பாருங்கள், இது கூட நல்லா இருக்குது, நல்லா பார்க்கறதுக்கு ரேஸ் கார் மாதிரி இருக்குது பாருங்களேன். அண்ட் இது அந்த சைடு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டொயாட்டா சீரா 1991 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார் கைஸ். அதாவது சீட் வந்து காற்றுல மிதக்கும் பார்த்தீங்களா, பறவை மாதிரி எங்கே நினைக்கிறோனோ பறந்துடுவேன்ற மாதிரி இருக்குது கைஸ். ஸோ இந்த படத்தில் கூட, நம்ம படையப்பா படத்தில் கூட வரும் பார்த்தீங்களா, அந்த அந்த கார் கைஸ். அண்ட் இது பார்க்கறதுக்கு நம்ம மாருதி 800 மாதிரியே இல்லை, ஆனால் இது வந்து மாருதி 800 கிடையாது கைஸ். இது வந்து சுபார் எக்ஸ் அப்படின்ட்டு 1972 வந்திருக்கு கைஸ். இந்த காரு ஸ்டாப் ஆன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1992. உள்ளே இருக்க பார்ட்ஸ் ஒன்றும் வந்து மேஜர் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற வரைக்கும் எல்லாமே இருக்குது கைஸ். இது பாருங்க, இந்த மியூசியத்தை கட்டினது ஒரு கார் லவ்வராக இருப்பார் பொழுது காருக்கு. ஐ திங்க் இங்கே சென்சார் இருக்குது கைஸ், இது எப்படி ரன் ஆகுன்றதை காட்டுறதுக்கு. நான் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியுது பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. சென்சார் இல்லை, ஐ திங்க் இந்த சென்சார் வந்து தெரியுதா இது என்னன்ட்டு. நம்ம விண்மில், ஸோ அதோட இன்ஜின் எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு சின்ன மாடல் நினைக்கிறேன் கைஸ். இது மேபி சின்ன மாடல் இருந்தால் பெரிய மாடலாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம்.
கைஸ், இந்த வண்டிலாம் எப்பயோ வந்துட்டுருக்கு கைஸ். அதாவது இதுவும் இல்லை கைஸ், இது வந்து எப்போ தெரியும் வந்திருக்கு, 2001 வந்திருக்கு. இதோட அப்கிரேட் வெர்ஷன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பாருங்க கைஸ், சைக்கிள் ஸ்டீம்டு சைக்கிள் கைஸ், அதாவது ஆவி மூலமாக ரன் ஆகிற சைக்கிள் அப்படியே கண்டுபிடிச்சிருக்காங்க மோட்டார் சைக்கிள். எப்போ தெரியுமா, இதில் டேட்டு மிஸ்டர் பீன் கூட ஓட்டிருக்காரு கைஸ் இந்த சைக்கிளை. 1988 கண்டுபிடிச்சிருக்காங்க கைஸ். ஸோ கைஸ், இந்த காருன்றது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது கைஸ். எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும் கைஸ், ஆனால் வாங்க முடியாது. ஏன்னா வந்து மைசூர் நம்பர் 7, அதாவது இது மைசூர்லேருந்து நினைக்கிறேன் கைஸ். இது அதுக்கு போகலாம். 1925 அந்த மாதிரி ஒரு கார் வந்துருக்கு கைஸ். 1921 இப்படி ஒரு கார் இருக்குன்னா பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது. ரெண்டு ஸ்டெப்னி இருக்குது வேறு. டயர் பாருங்கள், ஒன்று ஒன்றும் அப்படியே மான்ஸ்டர் சைஸில் இருக்குது. டிராக்டர் டயர் மாதிரி. ஃப்ரண்ட் லுக்கு பாருங்கள், டிராக்டர் மாதிரியே தான் இருக்குது. ஐ திங்க் டிராக்டர் இன்ஜின் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்களோ. இப்போ வாங்க ஒன்று ஒரு கிளாசிக்காக ஒன்று காட்டுறேன். இது என்னமோ மிலிட்ரிக்கு போகிற வண்டி மாதிரியே இல்லை. 1948 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கைஸ் இந்த வண்டியை. கார் ஆன் டிஸ்பிளே மஜாவாக இருக்குது கைஸ். காராக இல்லை ரதமான்ற மாதிரி இருக்குது. இந்த கார் அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது கைஸ் கார்லாம். இந்த காரை பாருங்களேன், அந்த பெரிய வருஷனோட சின்ன தம்பி மாதிரி இருக்கார். இவரும் பார்க்கறதுக்கு சூப்பராக தான் இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1931 கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க கைஸ் இவரை. அது அப்போலாம் நிறைய கார் லவர்ஸ் இருந்துக்கிறாங்க போல இருக்குது. மேபி கஸ்டமைஸ் பண்ணி காரை வைப்பாங்க போல இருக்குது கைஸ். இங்கே மாட்டுக்கு முகத்தான் இருக்காங்க கைஸ். இது பாருங்க கைஸ், அப்படியே பல இருக்காரு பாருங்க. சூப்பராக இருக்குது கைஸ் இந்த கார் பார்க்கறதுக்கு. மஜாவா இல்லை? சூப்பராக இருக்குது கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 1938 கண்டுபிடிச்சிருக்காங்க கைஸ். கைஸ் ஒன்றும் எக்ஸைட்டடான ஒரு நீங்கள் வந்து ஒரு கார் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு இடம் கைஸ். ஏன்னா வந்து இப்படிலாம் கூட கார் இருக்குமோன்னு வந்துட்டு அந்த மாதிரி இந்த கார் கூட பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஜென்ரேட்டரை சுற்றி ஆன் பண்ணுவாங்க உங்களுக்கு, அது மாதிரி ஆன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ இருக்குது பாருங்கள் வீலு ஜென்ரேட்டர், பெரிய ஜென்ரேட்டர் வந்து இப்படி சுற்றி ஆன் பண்ணுவாங்க, பழைய காலத்து ஜென்ரேட்டர். அந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கார் பாருங்களேன், எவ்வளோ கீழே ஃபுட் ரூஃப் எவ்வளோ கம்மியாக இருக்குது, எவ்வளோ சின்னதாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் பேக் ஸ்பேஸ் நல்லா பெருசாக இருக்குது கைஸ். கார் ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் நல்லா ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. இந்த கார் கூட நல்லா இருக்குது கைஸ், நல்லா பார்க்கறதுக்கு. இது கூட 1937 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கைஸ் எல்லாமே இப்படி தான் ஜென்ரேட்டர் மட்டும் தான் ஓடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வீல் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஹிந்து கூட இவங்க வந்து இவங்களுக்காகவே தனிப்பட்ட முறையில் வந்து உள்ளலாம் பாருங்களேன், தரமாக இருக்குது. அந்த உட்டன் ஃபினிஷில் முடிச்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. அது எங்கே இந்த மாதிரி நம்மளும் ஒரு காரை வந்து ரெடி பண்ணி நம்ம ரோட்டில் ஓட்டணும் கைஸ். எல்லா காரும் நல்லா இருக்குது கைஸ். நீங்களும் ஒரு நாள் வந்து விசிட் பண்ணுங்கள், ஒரு அனுபவம். இந்த கார் போஸ் நல்லா இருக்குது கைஸ். பாருங்களேன், ஏதோ ஒரு கப்பல் மாதிரி இருக்குது. லெக்கு இப்போ இருக்கிற கார்லாம் இந்த மேடு தட்டும். இது என்னென்னா எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அவ்வளோ கேப் இருக்குது தரைக்கும் இருக்கும். ஹோம் மேடு கேக் கைஸ். அந்த காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மேடு கேக்ஸ் அதாவது வண்டியில் போட்டு கடையை போட்டிருக்காங்க கைஸ். இந்த வண்டி பாருங்கள், இது பிரிட்டிஷ்காரங்களாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ் இந்த காரு. இல்லை ராஜாங்க ரோல்ஸ் ராய்ஸ் கைஸ். இது வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கைஸ். அந்த காலத்தில் வந்து ரோல்ஸ் ராய்ஸ், அதாவது ரூலிங் கிங் மைசூர் மகாராஜா கைஸ். இந்த ரோல்ஸ் ராய்ஸுக்குன்னு ஒரு கதை இருக்குது கைஸ், எனக்கு தெரியும். அதாவது பிரிட்டிஷை வந்து அவமானப்படுத்தணுன்றதுக்காக இந்த ரோல்ஸ் ராய்ஸில் தொடப்பக்கட்டையை வச்சு க்ளீன் பண்ண விட்டார் கைஸ். இந்த ரோல்ஸ் ராய்ஸை வச்சு அதுதான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், அந்த காரையே தான் கைஸ் இது. அதாவது ரோல்ஸ் ராய்ஸை வந்து மட்டம் பண்ணுற விதமாக வந்து இந்த ரோல்ஸ் ராய்ஸை மட்டம் பண்ணுறது. இதுவும் ரோல்ஸ் ராய்ஸ் தான் கைஸ். ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ் அப்போ கூட நல்லா ப்ரீமியமாக தான் கைஸ் இருந்தது. அப்போ இல்லை, எப்பயும் ஒரே மாதிரி தான். ஆனால் கம்பேரிட்லி அந்த காரங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது கைஸ். மொக்கையாக
குட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது கைஸ். இந்த கார்லாம் பாருங்களேன், மஜாவாக இருக்குது கைஸ். இது காரா இல்லை பொம்மையானே தெரியல, பாருங்களேன், காரா பொம்மையான்ற மாதிரி இருக்குது. காட்ட போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா BMW கைஸ். BMW இப்படி ஒரு கார் லான்ச் பண்ணால் சொன்ன நம்புவீங்களா கைஸ்? விட்டுருக்காங்களே இது கூட கைஸ். என்ன என்ன ஒரு அறிவாளித்தனம். ஆனால் இப்போ என்னதான் வந்தாலும் கைஸ், ஐ திங்க் இது வந்து கார் ஆன் டிஸ்பிளே, ஜெர்மன் மாடல், ஜெர்மன். இது கூட சூப்பராக இருக்குது கைஸ். ஐ திங்க் அதுவும் டோர் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். டோர் ஃப்ரண்ட்டில் மஜாவாக இருக்குல்ல. அந்த காலத்தில் டச்சுக்கு எல்லாமே ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிலாம் வண்டி இப்போ ஏன் விட மாட்டுறாங்க? அப்போ இருக்கவங்களுக்கு அறிவே வேறு கைஸ். இது கூட பாருங்களேன், எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது. குழந்தைங்க ஓட்டுற மாதிரி இருக்குது. அழகாக டிராஃபிக்கில் ஜம்முன்னு எடுத்துன்னு போயினே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது கைஸ். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது பாய். இந்த வண்டி நல்லா இருக்குது கைஸ் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரிலாம் வண்டி விட்டால் நிறைய பேர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லுக்கு, ஃப்ரண்ட் லுக்கு. இந்த மாதிரிலாம் ஏன் இப்போ விட மாட்டுறாங்க? இது வழக்கம் போல். ஆனால் இங்கே எதுக்கு இத்தனை டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க தெரியல. இன்ஜின் வேலை பார்க்கறதுக்கோ கேபினெட் பாவம். இந்த வண்டிக்கு பட்டிங்கர் பார்க்கல போல இருக்குது. ரொம்ப பழைய வண்டியாக இருக்குது கைஸ். BMW திஸ் இஸ் கிளாசிக். அந்த பாருங்களேன், உள்ள சீட்லாம் எவ்வளோ லெதர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்ட்டு தரமாக இருக்குது பாருங்க கைஸ். கைஸ் இது தெரியுதா என்ன காருன்ட்டு? ப்ராஸ்பர் பூஸ்டர் கைஸ். என்ன இயர் ப்ரொடக்ஷன்? 2000 வந்த கார் கைஸ், ரேஸ் கார் கைஸ். அப்பயே தரமாக இருக்குது. ஆனால் என்னமோ ஒன்று, ஏன் இவங்க ஹைட் ரொம்ப கம்மியாகவே தராங்கன்னு தெரில. ஆனால் பாருங்களேன், சீட்லேருந்து அந்த லெதர் ஃபினிஷ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க கைஸ். Guys, I'm going to take a photo. பார்த்தீங்களா என்ன ஒரு அறிவாளித்தனம் கைஸ். இந்த மாதிரி இப்போ வண்டி இருந்ததுன்னா என்ன மாதிரி இருக்கும்? இது பைக்கு கைஸ். ஆக்சுவலாக பைக்கு வண்டி மாதிரி பண்ணியிருக்காங்க கைஸ். இது பாருங்கள், பிஎம்டபிள்யூவோட இது 2000 வந்த கார். இது கார் ஆன் டிஸ்பிளே நல்லா இருக்குல்ல. இது ஒரு பைக் மாடல் கார். காரா பைக்கானே தெரியல கைஸ். இது பாருங்களேன், இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நிறைய படத்தில் வந்த வேர்ல்ட்ஸ் வாகனோட ஒரு வண்டி. நிறைய படத்தில் வந்துருக்கு கைஸ். நீங்களும் நோட் பண்ணியிருப்பீங்க இந்த படம். இந்த காரானது நீங்கள் நிறைய படத்தில் நோட் பண்ணியிருப்பீங்க. வாகனம் பாருங்க கைஸ், பின்னாடிலேருந்து பார்க்கறதுக்கு பஞ்சமாக இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங்னால ரன் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க கைஸ். ஆக்சுவலாக இது வந்து பஸ்ஸுன்னு நினைக்கிறேன், கார் இல்லை. ஆனால் காருன்னு மேபி அப்போ வந்து இது காருன்னு பேர் வச்சிருக்கலாம். இப்போ வந்து வேணுன்னு சொல்லலாம். அப்சல்யூட்லி வேன் தான் கைஸ் என்னை பொறுத்தளவில். இவ்வளோ பெரிய வண்டி ஸ்ட்ரீமிங்னால ரன் பண்ணியிருக்காங்க. எப்போனா வந்து 1949 இந்த மாதிரி ஒரு கார் நம்ம இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ அண்ட் இன்வென்டட் பை வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஜிடி நாயுடு. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு கைஸ். சூப்பராக இருக்குல்ல கைஸ். இந்த மாதிரி யாருமே அவங்க இதில் இன்வைட் பண்ணல கைஸ். அவங்க தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கார் கலெக்ஷன் கைஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அம்பாஸ்டர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் காட்டல. அண்ட் பார்த்திங்கன்னா ஸோ இந்த கார் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கைஸ். இந்த 2 கார் இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது அம்பாஸ்டர்ஸ் எல்லாமே. அண்ட் நடுவில் அந்த ஒரே ஒரு கார் மட்டும் வேறு மாதிரி இருக்குது. அது ஒரு எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது மட்டும்தான் வேறு மாதிரி இருக்குது. அவ்வளோதான் கைஸ். எனக்கே டயர்டாக இருக்குது கைஸ், பசிக்குது கைஸ் வேறு.
கைஸ் ப்ரொஜெக்டர் கைஸ், சூப்பராக இருக்குல்ல ப்ரொஜெக்டர். அதாவது லைட்டை வந்து இங்கே வந்து இது பாருங்க, இங்கே வந்து இருக்கா அந்த ஷீட்லேருந்து இந்த லைட் வந்து பாஸ் ஆகுது. அந்த லைட்டு வந்து மிரர் ரிஃப்ளெக்ட். ஓகே கைஸ், இதில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதுன்ற ஒரு கான்செப்டே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் கைஸ். எவ்வளோ தெளிவாக வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது பாருங்கள் கைஸ், சூப்பரில். இது என்னது, இது சென்சார் இல்லையா கைஸ்? இது வந்து ஏதோ நினைக்கிறேன் என்ன, ஸ்டீமிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது கான்செப்ட் கைஸ். ஸ்டீமிங் ஃபேன் நினைக்கிறேன் கைஸ். நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு இது. அவ்வளோதான். இப்போ இது வந்து நிறைய பொருட்காட்சி யூஸ் பண்ணுறாங்க. இது நடக்கிறாங்க, நடக்கலாமான்னு தெரில. ஹவு மச் எலக்ட்ரிக்கல் கேன் யூ ப்ரொடியூஸ் இன் வாக்கிங் கைஸ்? இதில் நடக்கிறதுனால இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா வந்துட்டு நம்ம சுற்றுறதுனால வந்துட்டு இதுங்க மீட்ரு ரன் ஆகிடும், நம்ம நடந்தே காட்டுறோம் கைஸ். இதில் பேலன்ஸ் முக்கியம் கைஸ். இப்போ நான் வந்து நடக்கிறேன், அப்புறம் வோல்டேஜ் வந்து தெரியாது. நம்ம எவ்வளோ வேகம் நடக்கிறோமோ அவ்வளோ கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ நல்ல ஒரு கேஜெட் கைஸ். இந்த மாதிரி ஒரு கேஜெட் இருந்ததுன்னா நம்மளே கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம் கைஸ். திஸ் இஸ் கிளாசிக் கைஸ். நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம் கைஸ், ரிமோட் கண்ட்ரோல்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ஆக்சுவலாக இந்த டாய்ஸ்லாம் விட்டுருங்களேன், இந்த ரிமோட் கண்ட்ரோலுக்காகவே எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். இது இது என்னமோ இது ஆப்ரேட் பண்ணும்போது நம்மளே இந்த உலகத்தையே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள். அந்த ஃபீலே ஒரு தனி ஃபீல் கைஸ். கைஸ் என்ன மாதிரி வச்சுக்கிறாங்க பாருங்க, ஐயோயோயோயோ அப்படின்ற மாதிரி இருக்குது கைஸ். உள்ளே பாருங்க கைஸ், சின்ன சின்ன இதுக்கெல்லாம் இன்ஜின் தயாரிச்சிருக்காங்க கைஸ், வேற மாதிரி கைஸ். இதோ பாருங்க, இந்த மோட்டர்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு ஒன்று ஒன்றும் அப்பயும் இந்த மாதிரி கிளாசிக்காப்பா வேற மாதிரி கைஸ். எனக்கு விளாக் எடுக்குது கைஸ், அப்பயும் ஹெலிகாப்டர்லாம் இருக்குது கைஸ். ஹெலிகாப்டரு, சின்ன இன்ஜினு, சூப்பர்ல கைஸ். கைஸ் அண்ணா இப்போ பாருங்க, இங்கே லைட் எரியலையா, இங்கே ஒரு சென்சார் வச்சுருக்காங்க. சென்சார் ஒர்க் ஆகலை, ஒர்க் ஆகுது பாருங்க. கரண்ட்டு பில்லை சேவ் பண்ணுறாங்க கைஸ், சூப்பரில். உள்ளே இருக்க மேஜர் பார்ட்ஸ் கைஸ் என்னால் முழுசாக கவர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்ப்பீங்களான்னு கூட தெரியல, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன். ஆனால் இதில் என்ன சயின்ஸ் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல கைஸ், அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஹேய் சென்சார், ஹேய் சென்சார், அது கரெக்டாக அது கிட்ட
என்னால் சத்தியமாக சொல்லிட்டு ஃபுல்லாலாம் கவர் பண்ண முடியல. ஸோ கோயம்புத்தூர் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைம் ஆகிடுச்சு கைஸ். டைம் போனதே தெரில, அந்தளவுக்கு உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10-11, நம்ம வந்து 9 o'clock இங்கே ரீச் ஆனோம். 1 hour எப்படி போச்சுனே தெரில, அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஆனால் நிறைய பேர் கூட வந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் கைஸ். ஏன்னா வந்து தனியாக வரதுனால கொஞ்சம் போரிங் ஆகிடுச்சு நான் நடுவில். ஸோ தனியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிச்சிடும் கைஸ். இப்போ வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பஸ் ஏறிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி டைம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா சாப்பிட்டு புதுமையாக கூட இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா டைம் 3 மணிக்கு தான். அது வரையும் நம்ம சும்மா தான் இருப்போம். என்ன பிரச்சனைனா பஸ் ஸ்டாண்ட் எங்களுக்கு நமக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனை. யார்கிட்ட கேட்போம், கேட்டு போவோம்.